பெங்களூர், சர்ஜாப்பூர். ஒரு 18 வயசு இளைஞன் அவனோட தம்பியான 13 வயசு பையன தன்னுடைய மொபைல் ஃபோன திரும்ப தரல அப்படிங்கிறதுக்காக அடிச்சே கொன்றுருக்கான். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காலகட்டத்தில எல்லாரோட கையிலயுமே மொபைல் ஃபோன் இருக்கு. சின்ன குழந்தையிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்னாச்சுன்னா, மொபைல் ஃபோன் வந்து ஒரு பெரிய அடிக்ஷனாவே மாறிக்கிட்டு வருதுங்க. இந்த அடிக்ஷனுக்காக இன்டர்நெட் டி அடிக்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு யூனிட்ட நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. இதுல என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 30 கேஸ் வருதுங்க. ஒரு நாளைக்கு 1 கேஸ் வீதம், மாதத்துக்கு 30 கேஸ் வருதாம். இது வந்து ஒரு சாதாரண சின்ன நம்பர் மாரி உங்களுக்கு தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த இன்டர்நெட் டி அடிக்ஷன்ங்கிறது ஒரு புது விதமான வியாதி. இது வந்து நார்மலா ஒரு சளி, காய்ச்சல் இந்த மாரி வியாதி கிடையாது. எல்லாரும் காமனா வருது அப்படிங்கிறதுக்கு. இந்த மாரி ஒரு புது விதமான வியாதி இப்ப வந்து எல்லார்கிட்டயுமே வந்துகிட்டு இருக்கு. நம்மள அறியாமலே எல்லாருமே இதுக்கு வந்து ஒரு இரையா மாறிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் என்னன்னா SHUT. சர்வீஸ் ஃபார் ஹெல்த்தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா டெக்னாலஜி இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மொபைல் ஃபோன் மூலமா பல விதமான விஷயங்கள கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது நம்மள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு அடிமையா மாத்திக்கிட்டு இருக்கு. அத தான் வந்து இவங்க தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலோட இந்த டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு பார்த்தீங்களா? இன்டர்நெட் டி அடிக்ஷன் சென்டர். இதோட ஹெட்டான டாக்டர் நிதின் ஆனந்த் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இன்டர்நெட் டி அடிக்ஷன் சென்டர் மெயினா ஆரம்பிச்சதுக்கு காரணமே, பல பேர் இந்த கேமிங் அடிக்ஷன்ல ரொம்ப மாட்டியிருக்காங்க. இந்த ஆன்லைன் கேமிங் ஆகட்டும், ஆஃப்லைன் கேமிங் ஆகட்டும், இந்த கேமிங்னால பல பேர் அவங்க வாழ்க்கையே தொலைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன முக்கியமான காரணமா இருக்கும்? ஏன் ரொம்ப நேரமா ஒருத்தர் வந்து கேம் விளையாட ஆசைப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. முதல் விஷயம் என்னன்னா, அவங்க இந்த ரியல் லைஃப்ல இருந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்கே போயிடுறாங்க. இப்போ ரியல் லைஃப்ல அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அது எல்லாத்தையுமே விட்டுட்டு அந்த கேம் விளையாடும்போது, அது ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்க குடுக்குது. இந்த ரியல் வேர்ல்ட்லேருந்து ஃபுல்லா டிஸ்கனெக்ட் ஆயிட்டு, அவங்களுக்குன்னு ஒரு உலகம், அந்த உலகத்துல எல்லாமே மகிழ்ச்சியா இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்க அவங்களுக்கு உருவாக்கி விட்டுருது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சிலருக்கு அவங்களுடைய தோற்ற அமைப்பு பிடிக்காம இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேம்ல அவங்களுக்குன்னு ஒரு அவதார கிரியேட் பண்ணிக்குவாங்க. அவதார்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. அவங்கள மாதிரியே இருக்கிற ஒரு பொம்மை. ஆனா அந்த பொம்மைக்கு அவங்களுக்கு தகுந்தாப்புல அந்த முக அமைப்பாகட்டும், உடம்பு அமைப்பாகட்டும் எல்லாத்தையுமே மாத்திக்குவாங்க. இது ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன அவங்களுக்குள்ள உருவாக்கிடுது. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமுக்குள்ளார அவங்க பல விஷயங்கள வந்து ஜெயிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து அவங்க ஒரு உடைமை, அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு இமேஜினரியான ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்ணி விட்டுருது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குங்க. ஒருத்தர் வந்து இந்த கேமிங் அடிக்ஷனுக்குள்ள போறதுக்கு. இப்போ இந்த நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல்ல இதுவரைக்கும் அவங்க பார்த்த கேஸ்கள்ல ஒரு சில கேஸ்கள முக்கியத்துவமா சொல்லியிருக்காங்க. அந்த முக்கியமான கேஸ்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டு தமிழ் சாளரம். இப்போ இவங்க பார்த்ததுல முக்கியமான கேஸ்கள்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதில முதல் கேஸ் என்னன்னா, ஒரு ஸ்கூல் பையன். அந்த பையனுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஆனா, அவன் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 18 மணி நேரத்துக்கு மேல கேம் விளையாடிக்கிட்டே இருந்திருக்கான். அவனுடைய அப்பா வந்து இந்த பையன கூட்டிட்டு வந்து இந்த சென்டர்ல விட்டுருக்காங்க. அனலைஸ் பண்ணி பார்த்ததுல என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து ரீசென்ட்டா வந்து இறந்துட்டாங்களாம். அவங்க அம்மா இறந்ததுனால அவங்க அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. புதுசா வந்து அவங்களோட ஸ்டெப் மதர வந்து இந்த பையனால ஏத்துக்கவே முடியல. இப்போ இவனால அந்த புதுசா வந்து அவங்களுடைய ஸ்டெப் மதர ஏத்துக்க முடியல. அதே மாதிரி இவங்களுடைய அம்மா இழப்பை இவனால ஏத்துக்க முடியல. இந்த நெகட்டிவிட்டிய ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். ஸ்டார்ட்டிங்ல ஒரு நாளைக்கு 2லேருந்து 5 மணி நேரங்கள் தான் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயி, அவன் ஸ்கூலுக்கே போகாம கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த பையனுக்கு பல செஷன்ஸா கவுன்சிலிங் குடுத்து இந்த பையன அந்த கேமிங் அடிக்ஷன் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அடுத்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு பையன் அவன் பெட்டிலேயே 2, 3 டைம் சிறுநீர் கழிச்சிருக்கான். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த இன்டர்நெட் கேமிங் டிஸார்டர்னால அவனால எழுந்து போக முடியாம பெட்டிலேயே சிறுநீர் கழிச்சிருக்கான். இதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. என்னன்னா, அந்த பையன் ஸ்கூல்ல ஒரு சில எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கான். இதனால அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்ல மத்த ஸ்டூடண்ட்ஸ் ஆகட்டும் இவன கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பயத்தினால ஸ்கூலுக்கு போகிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த பயத்த போக்குறதுக்காக கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். இது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிட்டு ஒரு நாளைக்கு 10லேருந்து 15 மணி நேரங்கள் கண்டினியூஸா விளையாடிக்கிட்டே இருந்திருக்கான். இப்போ என்னன்னா, சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம அப்படி என்ன கேம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த பையன் விளையாடுறது எல்லாமே மல்டி பிளேயர் கேம்ஸுங்க. வேற நாடுகள்ல இருந்துமே அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ எல்லாரும் கூட சேர்ந்து தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு டீமா விளையாடிட்டு இருக்கும்போது அவன் திடீர்னு சிறுநீர் கழிக்கிறதுக்கோ இல்லை வேற சில விஷயங்களுக்கோ எழுந்து போனானா, அவனுடைய டீம் வந்து தோத்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைமை கூட அவனுடைய செல்ஃப் ஹைஜனுக்கு யூஸ் பண்ணாம அவன் கேம் விளையாடிட்டே இருந்திருக்கான். இது 2, 3 முறை கண்டினியூஸா நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு மனிதனோட அடிப்படை தேவையான அந்த செல்ஃப் ஹைஜின் அவனை வந்து சுத்தப்படுத்திக்கிறது, அதுவே வந்து இவனுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியாம கேமிங்ல அந்த அளவுக்கு மூழ்கி கிடந்திருக்கான். 2வது விஷயம் என்னன்னா, இவன் வந்து மற்றவங்க யாருக்கிட்டையுமே சரியா பேசுறது கிடையாது.
அவனே ஐசோலேட் பண்ணிக்கிட்டு ரூமுக்குள்ளே பூட்டிக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருந்திருக்கான். இப்போ இது எல்லாத்தையுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து கவனிச்சதுனால அவனை கூட்டிகிட்டு வந்து இந்த அடிக்ஷன் சென்டரில் விட்டுருக்காங்க. இவனை வந்து 10லேருந்து 15 செஷன்கள் வரைக்குமே கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அடிக்ஷன்லேருந்து ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்னன்னா, இது வரைக்கும் பார்த்த கேஸ் எல்லாமே சின்ன சின்ன பசங்களோட தான். ஆனால் இப்போ பார்க்க போகிறது ஒரு பெரிய வயதான ஒரு பெண்ணோட தான். ஒரு பெண் வந்து காலேஜ் போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நல்ல மெச்சூர்டான ஒரு லேடி தான். அவங்க வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்களோட லவ் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. இந்த கஷ்டத்தை அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அவங்களுக்குள்ளார ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. நாம் வந்து அழகா இல்லையோ, நம்மளை வந்து யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. இதுலேருந்து விடுபடுறதுக்காக அவங்க வந்து இந்த இன்டர்நெட் கேமிங்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ அந்த இன்டர்நெட் கேமிங்குள்ளார பார்த்தீங்கன்னா பல பேர் பல ஊர்கள்ல இருந்தும் பல நாடுகள்ல இருந்தும் இருப்பாங்க. இப்போ அவங்க கூட எல்லாருமே ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இந்த பெண் வந்து இருந்திருக்காங்க. இதனால் என்னாச்சுன்னா, அந்த பெண்ணோட நிகழ்காலமாகட்டும் எதிர்காலமாகட்டும் எதையுமே பொருட்படுத்தாமல் எப்பவுமே கேம் விளையாடுறத ஒரு முழு நேர வேலையாகவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால் அவங்க காலேஜுக்கு போகிறது கிடையாது. எந்த ஒரு படிப்புலையுமே நாட்டம் இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த டீஅடிக்ஷன் சென்டரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13 வயசு பையன் சரியாக படிக்க முடியல. அந்த பையனால் அந்த மேக்ஸ் சப்ஜெக்டை சரியாக படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக அதிலிருந்து ஏதாவது வேற ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த கேமிங்குள்ளே வந்திருக்கான். இப்போ இந்த பையனை அனலைஸ் பண்ணி பார்த்ததில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருந்திருக்கு. இப்போ நம்ம நினைப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் நல்லா வருது, ஒரு சில சப்ஜெக்ட்ஸை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை சரியாக அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அவங்களுக்கு இந்த லேர்னிங் டிசேபிலிட்டிஸ் இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தை அவங்க பேரண்ட்ஸ் சரியாக புரிஞ்சிக்காம அந்த பையனை படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் அந்த பையனால் மேக்ஸு, சான்ஸ்கிரிட், கன்னடா இந்த மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்ஸ்லையுமே சரியாக படிக்க முடியல. இப்போ அதிலிருந்தெல்லாம் ஒரு விடுபடுறதுக்காக இந்த பையனுமே கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கான். இது கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வந்து ஒரு அடிக்ஷனில் கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போ அந்த பையனுக்குமே கவுன்சிலிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனை அதுலேருந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கான சொல்யூஷன் தான் என்னங்க, நம்ம ஒரே அடியாக இந்த பசங்களை வந்து சிஸ்டத்தையோ இல்லை மொபைலையோ தொடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதுலேருந்து பலவிதமான விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்னென்னா, இதுலேருந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, ஒரே அடியாக அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்த முடியாதுங்க. அதுக்கு பதிலாக வேறு சில ஐடியாஸை அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்னா, அவங்க கேம் விளையாடட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அந்த டைமிங்கை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்கூல் டேஸில் ஒரு நாளைக்கு ஒரு 30லேருந்து ஒரு 60 நிமிஷம் மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க. இப்போ ஒருவேளை ஸ்கூல் லீவாக இருந்தால் அந்த டைமில் மட்டும் ஒரு 2 மணி நேரம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிவிடுங்க. ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. அதுக்கு மேலே எப்படியா இருந்தாலுமே விளையாட விடாதீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக கண்காணிச்சிக்கிட்டே இருங்க. நீங்கள் சொன்ன அந்த டைம் லிமிட்டுக்கு மேலே கண்டிப்பாக விளையாட விடாதீங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை இதுலேருந்து எப்படி விடுபட வைக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுதான் வந்து டைம் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை வந்து எல்லாருமே அவங்க மொபைல் ஃபோன்ஸை ஒரு பேஸ்கெட்டுக்குள்ளே போட சொல்லிடுங்க. அந்த டைமில் யாருமே மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த டைமை நீங்கள் வந்து நல்ல விதத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எல்லோரும் உட்காந்து பேசுகிறதாகட்டும், இல்லை ஏதாவது கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, இந்த மாதிரி வேறு சில விஷயங்களில் எல்லோரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, நோ ஃபோன் ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு சில ரூம்களில் மட்டும் ஃபோன்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போடுங்க. அதாவது பாத்ரூமில் பயன்படுத்தக்கூடாது, பெட்ரூமில் பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் ஃபோன்ஸ் வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளாரே ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. மூன்றாவது விஷயம், முடிஞ்ச வரைக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி வைங்க. தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது உங்கள் ஃபோனில் இருந்தால் முதல் விஷயமா அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டைம் அவுட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய டைம் கிடைக்கும். அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு அந்த ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்கள். இப்போ இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா, பல கேஸ்களை பார்த்தோம். இந்த இன்டர்நெட் கேமிங் டிஸார்டர் மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து விடுபடுறது எப்படிங்கிற அந்த டைம் அவுட் ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தோம். ஆனால் இது எல்லாமே நீங்கள் செயல்படுத்தினா மட்டும்தாங்க நடைமுறைக்கு சாத்தியமாகும். இப்போ பல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சின்ன வயசு குழந்தைங்க 1 வயசு 2 வயசு தான் ஆகுது. அந்த குழந்தைங்க வந்து ஃபோனில் நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு பெருமையை நினைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த பசங்களுக்கு அந்த ஃபோன் இல்லாமல் அவங்களால அந்த நாட்களை கடக்கவே முடியறதில்ல. சாப்பிட்ற நேரமாகட்டும், எல்லா நேரங்களிலுமே அந்த ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது நாளடைவில் என்ன ஆகும்னா, ஃபோனை தவிர்த்து வேறு எந்த விஷயத்துலையுமே அவங்களோட நாட்டம் இருக்கவே இருக்காது. இது ஒரு பெரிய டிஸார்டர். சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். எல்லா மக்களுமே இந்த ஃபோனில் ரொம்ப பெரிய ஒரு அடிமைகளாக மாறிடுவாங்க. இது எல்லாத்தையுமே தடுக்கணும் அப்படின்னா, இன்னையிலிருந்தே நீங்கள் இந்த டைம் அவுட் ஸ்ட்ராட்டஜியை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுமே இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து ரொம்ப சுலபமாக விடுபட்டுருவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. மீண்டும் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.